பிக் பாஸ் சீசன் 7 ஃபினாலே வீக் பயங்கர பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு ஒரு தகவல் வந்திருக்குங்க. பிக் பாஸ் சீசன் 7 இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷனில் விஜய் வர்மா வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற அந்த தகவல் வந்து பிரபல நாளிதழில் இப்போ செய்தியாக வந்திருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இதுக்கு முன்பு இருக்கிற சீசனில் மிட்வீக் எவிக்ஷன் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் 1 பிந்து மாதவி வெளியேறுவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சீசன் 6 போன சீசன் தான் மைனா வந்து மிட்வீக் எவிக்ஷன் தான். மிட்வீக் எவிக்ஷனில் அவங்க வெளியேற அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைனா இருக்கும்போது வெறும் 4 பேர் தான் இருந்தாங்கல்ல, மைனா மட்டும் வெளியேறிட்டாங்க. அடுத்தது 3 பேர் இருந்தாங்க. இப்போ 6 பேர் இருக்காங்க. 6 பேர் இருக்கும்போது ஒருவர் வெளியேற்றப்பட்டு விட்டார் அப்படிங்கிற அந்த தகவல் வந்திருக்கு. அது எப்படியான ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் நிறைய பேர் உள்ளே வராங்க, சூட்கேஸோடு தான் வராங்க, அவங்களும் தங்குவாங்க போல இருக்கு. அவர்களுடன் ஒரு செட்டை வெளில அனுப்பும்போது அவங்களுடன் சேர்த்து விஜய் வர்மாவையும் வெளியே அனுப்புகிறார்களா அப்படிங்கிற அந்த கேள்வி பயங்கரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. விஜய் வர்மா எப்படி அவருடைய கேமை ஆடினார் அப்படின்னா, அவருக்கு வந்து முதல் முறை வந்ததுலேருந்து 2வது முறை வந்து அவருக்கு தெரியும் என்னென்ன இதெல்லாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்ம மாயாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி மாறிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு தோரணை வந்தது. ஒரு 2-3 இடங்கள்ல அவர் ஒரு பாயிண்ட்லாம் எடுத்து பேசினார். பட் அவர் பாயிண்ட்லாம் பேசினார், அதை பிரகாரம் அவர் நடந்தாரான்னா அது கேள்விக்குறியுடன் தான் தங்கி நிற்கின்றது. எத்தனை பேருக்கு இது அதிர்ச்சியான செய்தியாக இருக்குது, எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.